ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா யாதும் அறியான். இந்த படத்தோட டைரக்டர் கோபி, இந்த படத்தோட ஹீரோ தினேஷ், ஹீரோயினா பிரன்னா நடிச்சிருக்காங்க. இன்னொரு ஹீரோயினும் இருக்காங்க ஷியாமல், அண்ட் இன்னொரு ஹீரோவும் இருக்காரு. அவர் யாருன்னா ஆனந்த் பாண்டி. இதுக்கு முன்னாடி கலக்போவது யாரு அண்ட் நிறைய திரைப்படங்கள்லையும் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோடைய கதை என்னன்றது பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கில் ரொம்ப அப்பாவியாக இருக்க ஹீரோ அவர் எடிட்டிங் தொழில் பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காருன்னு ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம். அந்த டாக்டர் என்னப்பா நடந்தது, ஏன் டிஸ்டர்பிங்காக இருக்குன்னு போது அவர் ஒரு கதை சொல்கிறார். அந்த கதை டுவர்ட்ஸ் எண்டில் எங்கே முடியுது, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த நிகழ்வுகளே உண்மையாக இல்லையான்ற ரேஞ்சில் நிறைய கன்ஃபியூஷனான ஸ்டேட்டில் பயங்கர த்ரில்லிங்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொண்டு போகக்கூடிய கதை தான் இந்த யாதும் அறியான். இந்த படத்துடைய டேரக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம செகண்ட் ஹாஃபில் நிறைய இடங்களில் சர்ப்ரைஸ் பண்ண வைக்கிறார். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட எனக்கு இந்த படம் பார்க்கும்பொழுது நிறைய ஹாலிவுட் படங்கள் நான் லீனியராக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட அன்பிரடிக்டபிளாக இருக்கும். அப்படி ஒரு அட்டம்ப்டை இந்த படத்தில் பண்ணியிருக்காருன்றது நமக்கு கிளியர் கட்டாக தெரியுது. அண்ட் சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், இந்த படத்தில் நடிச்சிருந்த ஆர்டிஸ்ட் மிக முக்கியமாக ஒருத்தராக சொல்லலாம். இந்த படத்தோடைய ஹீரோ தினேஷ். அவர் முதல் முறையாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஆனந்த் பாண்டி பல படங்களில் பார்த்துருக்கோம், பல கலக்கப்போதியார் மேடைகள்லாம் பார்த்துருக்கோம். இந்த படத்துலையும் அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் பிரனா நிறைய திரைப்படங்களில் அவங்கள ஹீரோயினாக பார்த்துருக்கோம், மிக முக்கியமான கேரக்டரில் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் அவங்க தான் மெயின் லீடாக நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருந்தது. அவங்களுடைய பெஸ்ட்டை எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அந்த கேரக்டருக்கு ரொம்ப ஆப்டாக உட்காந்தாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஓரளவு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஹீரோயினுக்கு என்னென்ன வேணுமோ அந்த எஃபர்ட்ஸ் எல்லாமே இந்த படத்தில் கொடுத்துருக்காங்கன்றது புரிய வருது. முக்கியமாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு தமிழ் பேச தெரிஞ்ச ஹீரோயின் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அப்படி ஒரு ஃப்ளேவரில் இருக்க ஒரு ஹீரோயினாக இவங்க இருக்காங்க. அவங்களுடைய பெஸ்ட்டை இந்த படத்தில் கொடுத்துருக்காங்கன்றதுல டவுட்டே கிடையாது. அண்ட் ஷியாமல் அவங்களுமே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் அண்டு அவங்க வர எல்லா போர்ஷன்ஸும் கண்டிப்பாக ஆடியன்ஸ் அவங்கள பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து கண்ணை எடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பயங்கர பியூட்டிஃபுல்லாக அவங்க ஸ்க்ரீனுக்குள்ளே அந்த எந்தெந்த சீனுக்குள்ளெலாம் அவங்க இன்வால்வ் ஆகியிருக்காங்களோ அந்த சீனில் அவங்கள தாண்டி அந்த சீனுக்குள்ளேயே இன்வால்வ் ஆக முடியாத அளவுக்கு அவங்களுடைய ப்ரெசன்ஸ் பயங்கரமாக ஆடியன்ஸை ஹோல்ட் பண்ணுன்றதுல சந்தேகமே இல்லை. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸையும் ரொம்ப அழகாகவும் ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் ஆகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு வார்ம் வெல்கம் தெரிவிச்சிக்கலாம். இப்படி படத்தை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் ஒரு பக்கம் அப்புக்குட்டி அவர்கள் இருக்காங்க, இன்னொரு பக்கம் தம்பி ராமையா அவர்கள் இருக்காங்க. இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம பேச வேணாம். எப்பயும் போல் இந்த படத்தில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு தி பெஸ்ட்டை அசத்திட்டாங்க அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. அண்டு இந்த படத்துடைய மியூசிக் ரொம்ப அழகாக இருந்தது. முக்கியமாக ஒரு த்ரில்லிங் ட்ராவல்குள்ளே கொண்டு போயிருந்தாங்க. அது ரொம்ப அழகாக ஐடியாவாக இருந்தது. அண்டு இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெசார்ட்குள்ளேயும் நடக்கணும், அது த்ரில்லிங்காக இருக்கணும், கிரிப்பிங்காக இருக்கணும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொண்டு போன ட்ராவலும் ரொம்ப சரியாகவே இருந்தது. ஓவராலாக இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு த்ரில்லர் ஜானரில் வெவ்வேறு பெர்ஸ்பெக்டிவில் என்ன சொல்ல வராங்கன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகக்கூடிய ஒரு கதையாகவும் அண்ட் டுவர்ட்ஸ் எண்டில் எதிர்ப்பா உண்மை எதிர்ப்பா பொய் அப்படின்ற மாதிரி ஓவராலாக நமக்கு நிறைய ஹாலிவுட் படங்கள் பார்க்கும்போது ஒரு ஸ்டன்னிங் ஃபேக்டர் ஒன்று ஏற்படுங்களா, அப்படி ஒரு ஸ்டன்னிங் ஃபேக்டர் இந்த படத்தில் இருக்கும். அண்டு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவர்களை சிஎம்மாக இந்த படத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அதன் காரணமாக கண்டிப்பாக விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த படத்தை பார்த்தாங்கன்னா எக்ஸைட் ஆவாங்கன்றதில் டவுட்டே இல்லை. ஒரு பேனர்லேயே மிரட்டி விட்டுருந்தாங்க. அந்த ஒரு பாயிண்ட்டே போதும் இந்த படத்தை பற்றி இன்னும் நிறைய பேர் கிட்ட ரீச் ஆகிறதுக்கு ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும்ன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் இந்த யாதும் அறியான் படம் பார்த்து நீங்களா பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுலேயும் டடாக வச்சுக்கிங்களா. பிரவீன் கேஎஸ். பாய்.